எல்லோருக்கும் வணக்கம். நாளைக்கு மிக முக்கியமான நாள் நண்பர்களே. பட்ஜெட். அவங்க 11 மணிக்கு நம்முடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட் ரிலேட்டடான தகவல்களை பேசுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம ஒரு 10:45 11:30 மணி வரைக்கும் லைவ்ல இருந்தோம்னா அது எப்படி நம்மளுடைய ஸ்டாக் ப்ரைஸஸ் எல்லாம் ஏறுது அப்படின்றது லைவ்ல பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பதனால நான் காலையில் 10:45 லைவ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஸோ லைவ் நடக்கும் பொழுது பங்குகளினுடைய எந்தெந்த செக்டர்கள் ஏறுது இறங்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த பட்ஜெட்டை பேஸ் பண்ணி நிறையா ஸ்ட்ராட்டஜிகளை உருவாக்குவாங்க. அவங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணுறவங்க அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறவங்க அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை ட்ரை பண்ணுவாங்க. எல்லாருமே போட்ட காசுக்கு லாபம் வரணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. ஒருவேளை லாபம் வராமல் நஷ்டம் வர்ற மாதிரி இருந்தால் ஏதாவது கொஞ்சோண்டு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும், ஆனால் கிடைக்கிறது ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசித்து பார்த்து பல ஸ்ட்ராட்டஜிகள் பண்ணுவாங்க ட்ரேடர்கள். ஆனால் அதே சமயம் ஒரு ஷார்ட் டேர்மாக ஒரு முதலீடு பண்ணுறவங்க ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் பார்க்கும் பொழுது அவங்க எந்த மாதிரி யோசிப்பாங்க அப்படின்னா, ஒரு மூவிங் ஆவரேஜில் ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட்டில் ஃபைனான்ஷியல் ரிலேட்டடான செக்டரில் ஏதாவது ஒரு தகவல்கள் வருதுன்னு வச்சுக்கோங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. அதில் மொமெண்டம் இருந்ததுன்னா உதவி செய்யும், இல்லைன்னா அப்புறம் அது கும்பாதான். ஃபஸ்ட்டு ஒரு செக்டரை அடையாளம் கண்டுபிடிச்சிக்குவாங்க. அதில் ஏதாவது செக்டர் லீடர் இருக்கா அப்படின்ற மாதிரி தேடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் நிஃப்டி ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் செக்டரில் வரக்கூடிய பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு ஃபைனான்ஸ் சம்மந்தமாக சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன். நீங்கள் கூட திடீர்னு வீடுகள் நிறைய கட்டணும், கவர்மெண்ட்டினுடைய ஆசை எல்லாருக்கும் ஒரு வீடு அப்படின்ற மாதிரி சமயத்தில் திடீர்னு சிமெண்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிகள் ஏறுதா, வீடுகள் கட்டுற கடன் கொடுக்கக்கூடிய கம்பெனிகள் ஏறுதா அப்படின்ற ஒரு பக்கம். இன்னொன்று பர்சனல் ஃபைனான்ஸ் பற்றி பேசும்பொழுது அந்த பர்சனல் ஃபைனான்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ஈஸியான வழிவகைகளில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று பேசுகிறாங்கன்னு வச்சிங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ இந்த மூவிங் ஆவரேஜ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத சில ட்ரேடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் என்பது இருக்குது. அது ஒரு வேளை இந்த இன்ட்ராடே ட்ரேடர் மாதிரி கிடையாது, ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் மாதிரி கிடையாது. ஒரு பொசிஷன் எடுக்கிறவங்க 3 மாதம் 6 மாதம் அந்த பட்ஜெட் ஏதாவது உதவி செய்யுதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ஒருவேளை 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டுகிறதா, தாண்டி மேலேயே இருக்கிறதா, அப்படி இருந்தால் எந்த செக்டரில் எந்த கம்பெனிகள் மேல் நோக்கி வரும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் இந்த மாதிரி கீழே விழுந்துட்டு மேல் நோக்கி ஏறினா, ஏன்னா அவன்கிட்ட மொமெண்டம் இருந்தது அதனால் ஏறிட்டான். இந்த முறை அவன்கிட்ட மொமெண்டம் இல்லை, ஆனால் பட்ஜெட் சமயத்தில் ஏதாவது மொமெண்டம் வருமா, 21 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டுமா அப்படின்னு யோசித்து பார்த்து சில பேர் அதை தாண்டும் போது பொசிஷன் எடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் என்ன ஆயிருக்குன்னா 2 முறை ஃபெயிலியர் ஆயிருக்கு. போன அக்டோபர் மாதத்தில் இது ஆக்சுவலாக தாண்டல, இங்கே தாண்டியிருக்கான். ஒரு அருமையான ஒரு ஏற்றம் மூவிங் ஏவரேஜ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி படி இந்த இடத்துல சில ட்ரேடர்கள் என்ட்ராயிருப்பாங்க. என்ட்ராயிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, இங்கே கீழேயே ஸ்டாப் லாஸ் என்பது போட்டு வச்சுருந்துருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கலை, அந்த மூவிங் ஆவரேஜ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி என்பது நடக்கலை. ஏன்னா பெரிய நியூஸ் இல்லை, இப்போ தான் பட்ஜெட் ரிலேட்டடான நியூஸ் வருது. அப்புறம் அவனே டெக்னிக்கலாக ஏதோ ஒரு காரணத்தினால மறுபடியும் 21 டேஸ் மூவிங் ஆவரேஜை 2025 தொடக்கத்தில் தாண்டியிருக்கான். தாண்டினவன் என்ன பண்ணா, அப்படியே நின்றுக்கிட்டு பிக்கப் ஆகிட்டான். அங்கே 714 ரூபாய்க்கு இந்த மூவிங் ஆவரேஜை தாண்டினவன் அவன் நேராக ஆல்மோஸ்ட் எங்கேயுமே தொய்வு இல்லாமலே ஆல்மோஸ்ட் ஒரு 1080 வரைக்கும் போயிட்டு இப்போ தான் அவனுக்கு தொய்வு என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில் முக்கியமான செக்டர் லீடர் பங்குகள் ஏதாவது 21 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டுதா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அதுக்கு பேர் தான் மூவிங் ஆவரேஜ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. இதே குரூப்பில் இன்னொருத்தர் இருக்கான் பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ் அப்படின்றது. அவனை ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் இப்போதைக்கு எடுத்து பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஏதாவது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டுதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி இவன் ஒரு தடவை மேல் நோக்கி போயிருக்கா. இதுக்கு முன்னாடி இவன் ஃபெயிலே பண்ணல. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு முறை என்ன பண்ணியிருக்கான்னா, இவனும் அதே 2025 பார்த்தீங்களா நண்பர்களே, போன வருஷம் எல்லோரும் ஜனவரி மாதத்தில் நம்மளை சந்தோஷமாக வச்சுருந்துருக்கானுங்க. இந்த ஜனவரி மாதத்தில் நம்மளை பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கானுங்க. சரி பரவாயில்ல.
ஸோ இந்த பங்கு என்ன பண்ணியிருக்கான், 2 1 days மூவிங் ஆவரேஜ் என்பதை போன வருஷம் 2025 தாண்டியிருக்கான். அதுக்கப்புறம் கீழே உழுகவே இல்லை. அதனால் நிறைய பேர் பொசிஷன் விட்டே வெளியே வந்திருக்க மாட்டாங்க. அந்த ஷார்ட் டைம் ட்ரேடர்கள் அவங்களுடைய ராசிக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா, ஏறுற மாதிரி இறங்கி பயமுறுத்தி இருக்கான், அப்புறம் ஏறி இருக்கான், அப்புறம் மறுபடியும் இறங்கி பயமுறுத்தி இருக்கான். ஆனாலும் அந்த கீழே பெருசாக போகல, 2 1 days மூவிங் ஆவரேஜ் கீழே போகல. அப்படி இப்படின்னு விளையாட்டு காமிச்சிக்கிட்டே என்ன பண்ணிட்டான், ஆல்மோஸ்ட் 1700 ரூபாயிலிருந்து 2160 வரைக்கும் போயிருக்கான். போயிட்டு அப்புறம் இப்போ தான் சமீபத்தில் கீழே விழுந்து கிடக்கிறான். ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி படி இது மேலே வருமானு பார்த்துட்டு இருப்பாங்க. ஏங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யோசிப்பாங்க. சில பேர் என்ன யோசிப்பாங்க, ஒருவேளை இந்த டிஃபென்ஸ் துறை பங்குகளில் இந்த மாதிரி மூவிங் ஆவரேஜ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி படி மேலே போகுமா அப்படின்னு டிஃபென்ஸ் துறையிலாம் யோசிச்சு பார்ப்பாங்க. இந்த டிஃபென்ஸ் துறையில் பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், பிஎல் போன்ற பங்குகள் தான் பெரியால். பிஎல் ஆல்ரெடி உச்சத்தில் இருக்கான், யாருனாலையும் தொட முடியாது. இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் என்பது ரொம்பவும் சுவாரஸ்யமாக இப்போ 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டி இருக்கிறது. கடந்த 3 நாட்களுக்கு முன்னாடி தாண்டி அதே இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. ஸோ பட்ஜெட் வரும்பொழுது இவனுக்கு ஏதாவது நல்ல காலம் பிறக்குமா? இதுக்கு முன்னாடி எப்பாவது தாண்டி இருக்கானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் ஆகஸ்ட் செப்டம்பர் சமயத்தில் ஒரு முறை கீழே இறங்கிட்டு தாண்டுனா அப்புறம் பிக்கப் ஆகிட்டான். 4400லேருந்து 5000 வரைக்கும் ஒரு 600 ரூபா, ஒரு ஷேருக்கு 600 ரூபா ஏறிட்டு கீழே விழுந்துட்டான். இப்போ தான் மறுபடியும் தாண்டியிருக்கான். ஸோ பட்ஜெட் ஏன் இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், அப்போ என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு முறை ஃபெயில் பண்ணியிருக்கான், இன்னொரு முறை பாஸ் பண்ணியிருக்கான். ஒரு முறை என்ன பண்ணிட்டான், மேல் நோக்கி ஏறுற மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த லோ ப்ரைஸ்க்கு கீழே போய் ஒரு தடவை விழுந்திருக்கான். ஸோ அது ஃபெயிலியர் கேஸ். அது விழுந்த அடுத்த நாளே டக்குன்னு யானை மாதிரி இல்லாமல் குதிரை மாதிரி அடுத்த நாளே 2 1 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வந்தவன் கீழே விழுகவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஏப்ரல் மாதத்தில் 4000 ரூபாய்களில் இருந்து அவன் எவ்வளவு தூரம் போயிருக்கான்னா 5000 வரைக்கும் போயிட்டு தான் அப்புறம் கீழே விழுந்திருக்கான். ஸோ இப்படியும் யோசிச்சு பார்ப்பாங்க. ஸோ அந்த 200 days மூவிங் ஆவரேஜ்ன்றது ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி. அந்த பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜிக்கு எது உதவி செய்யணும்னா, ஏதாவது பெரிய செய்திகள் வந்து அதனுடைய மொமெண்டம் பிக்கப் பண்ணுறதுக்கு உதவி செய்யணும். அப்படி இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கலாம் 2 1 days மூவிங் ஆவரேஜ் 3 நாளைக்கு முன்னாடி தாண்டி இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது உதவி செய்யுமா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செக்டரில் பார்ப்பாங்க. சில பேர் ஹாஸ்பிட்டல் செக்டரை பற்றி ஏதாவது அறிவிப்புக்கு இது வருமோ, முதல்ல இப்படி எதிர்பார்க்குறதே தப்பு. பட்ஜெட் நடந்ததுன்னா அக்ரிகல்ச்சரு, டிஃபென்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ரயில்வே துறை, அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, செமிகண்டக்டரு, அப்புறம் ஏதாவது இந்த சுகரு, அந்த மாதிரி ஏதாவது தான் பெரும்பாலும் எதிர்பார்க்கறது வழக்கம். சம்மந்தமே இல்லாமல் போய் ஹாஸ்பிட்டல் துறையில் ஏதாவது சொல்லுவாங்களோ, மேபி இப்படியும் கூட இருக்கலாம். எல்லாருக்கும் சுகாதாரம், அதனால் எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று அந்த மாதிரி வரலாம், யாருக்கு தெரியும். நாளைக்கு அதுக்கு தான் நாளைக்கு காலையில் 11 மணிக்கு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ தற்போதைக்கு இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஏற்கனவே ஒரு முறை ஃபெயில் பண்ணியிருக்கான். அவனுக்கு மொமெண்டம் பிக்கப் ஆகலை. 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டியிருக்கான். நியூஸ் இல்லை, மார்க்கெட்டில் நியூஸ் இருந்தாலுமே திடீர்னு ட்ரம்ப் அவர்கள் வந்து அந்த வெனிசுலா நாட்டு பிரதமரை கைது பண்ணுறதும் கிரீன்லாந்து சம்மந்தப்பட்ட தகவல்களையும் மார்க்கெட்டே பயந்துச்சு. அந்த சமயத்தில் தான் இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் விழுந்தவன் எந்திரிக்கவே இல்லை. பட் பட்ஜெட் சமயத்தில் ஈவன் 200 days மூவிங் ஆவரேஜ் தாண்டுவானான்னு ஒவ்வொரு செக்டர்லேயும் லீடர்களை தான் நிறைய பேர் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் 2 1 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ பட்ஜெட் ரிலேட்டடான ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய பங்குகள் 2 1 days மூவிங் ஆவரேஜ் தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி போடுவாங்க. இது வந்து மூவிங் ஆவரேஜ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி என்பது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு நியூஸ். அந்த நியூஸை பற்றி தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ சில பேர் என்ன நினைப்பாங்க, ஏதாவது ஒரு புதிய அறிவிப்பு வரும், இந்த ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் போன்ற பங்குகளுக்கெல்லாம் ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்ப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பங்கு ஒரு முறை என்ன பண்ணியிருக்கான்னா, சமீபத்தில் போன நவம்பர் மாதத்தில் கீழே இருந்துட்டு ஏறுற மாதிரி காமிச்சிருக்கான். அப்புறம் அதை ஃபெயிலியர் பண்ணிவிட்டு கீழே விழுந்துட்டான். தற்போது ஏதாவது பட்ஜெட்டை காரணமாக வச்சுக்கிட்டு தற்போது 2 1 days மூவிங் ஆவரேஜை தாண்டி இருக்கும் பொழுது இது ஏதாவது நிலையாக நின்று பிடிக்குமா அப்படின்ற மாதிரி சில பேர் பார்ப்பாங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஒரு தடவை போன ஏப்ரல் மாதத்தில் 1000 ரூபாயை தாண்டினவன் 1500 ரூபா வரைக்கும் போயிட்டு தான் அப்புறம் கீழே விழுந்துருந்தான். இந்த ஏபிபி இந்தியா அப்படின்ற பங்கு அதே மாதிரி தான். அந்த பங்கு வந்து சமீபத்தில்
எந்த மாதிரி அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் கொடுத்தாங்க, ஸ்ட்ராங்காக கொடுத்தாங்களா அப்படின்றதெல்லாம் ரெண்டாம் பட்சம். இவங்க செக்டரை சார்ந்த அதுக்கு நான் ஒன்றும் மோசமெல்லாம் இல்லை. அதெல்லாம் ஒரு கட்டத்தில் 450 கோடின்னு வளர்ச்சி அடைஞ்சு வந்துட்டு 2024க்கு அப்புறம் அதனால் பெருசாக சாதனை செய்ய முடியல. போன குவார்ட்டர்லாம் 352 கோடி தான். இப்போ லேட்டஸ்ட் குவார்ட்டர் செப்டம்பர் குவார்ட்டர்னுடைய ரிசல்ட் தான் நம்மகிட்ட இருக்குது. அதில் 450 கோடி அப்படின்ற மாதிரி நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி அவங்க நஷ்டத்துக்கு போகாத கம்பெனி, பட் லாபம் ஏறிக்கொண்டே வந்தது இப்போ கொஞ்சம் சுணக்கமாக இருக்குது. அதை காரணமாக வச்சுக்கிட்டு பாவம் இந்த பங்கெல்லாம் ஒன்றும் பெருசாக விஷயமே இல்லாமல் இறங்கி போச்சு. ஸோ இப்போ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டும் பொழுது இவங்களுக்கு பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு செய்திகள் வந்து இவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி இந்த மொமெண்டமை கீழே விழுகாமல் காப்பாற்றி அவனை காப்பாற்றுமா? அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி என்பது இது போன்ற பங்குகளில் உதவுமா அப்படின்ற மாதிரி தான் ட்ரேடர்கள் வந்து ஏதாவது ஒன்று யோசிக்க தானே வேணும். ட்ரேடர்கள் ஏதாவது ஒன்று யோசித்து உள்ளே இறங்குவாங்க. அப்போ இந்த பட்ஜெட் போன்ற சமயங்களில் மொமெண்டம் பிக்கப் ஆகிற மாதிரி வரக்கூடிய இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி உதவி செய்யுமா அப்படின்னு அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டக்கூடிய ஒவ்வொரு பங்குகளாக எடுத்து வச்சுக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பல ட்ரேடர்கள் வந்து ரொம்ப அதிருப்தியில் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பெருசாக சமீபத்தில் லாபம் வராமல் இருக்கும். ஒரு நண்பர்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள். நான் ஒரு 10 லட்ச ரூபாயை நான் 2020 ஜனவரியில் நான் போட்டு வச்சுருந்தேன். ஆனால் அது வந்து என்ன மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி அசட் கிளாஸ். அதில் வந்து ஈக்விட்டிங்கிறது ஒரு ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கப்புறம் கோல்டுங்கிறது ஒரு கமாடிட்டி அசட் கிளாஸ். அந்த மாதிரி பல்வேறு மல்டி அசட் கிளாஸ் அப்படின்ற இருக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ அதனுடைய வேல்யூ என்பது 44 லட்சமாக மாறி இருக்கு. 10 லட்சம் என்பது 44 லட்சமாக மாறி இருக்கு அப்படின்றார். அதாவது இவருக்கு என்ன உதவி செஞ்சுருக்குன்னா 2020லேருந்து 2024 வரைக்கும் ஈக்விட்டி மார்க்கெட் அற்புதமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்போ கோல்டு வந்து பெருசாக ஏறல. அப்புறம் கடந்த 1.5-2 வருஷமாக ஈக்விட்டி மார்க்கெட் பெருசாக ஏறல அல்லது கொஞ்சம் லாபத்தை கம்மியாக கொடுத்துருக்கு. பட் இருந்தாலும் பெரிய மியூச்சுவல் ஃபண்டுகளாக நஷ்டத்துக்கு போகல. அதனால் இவருக்கு லாபம் கொடுக்கலினாலும் ஒரே வலையில் ஈக்விட்டி சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு. ஆனால் மல்டி அசட் ஃபண்டுங்கிறதுனால திடீர்னு கோல்டு சூடு பிடிச்சிட்டு அவன் மேலே ஏறிட்டான். அப்போ மொத்தத்துக்கு கோல்டு ஈக்விட்டி போன்ற மல்டி அசட் ஃபண்டுகளை ஆட் பண்ணி பார்க்கும்பொழுது இவருக்கு ஒரு நன்மை என்பது வந்திருக்கு. ஸோ ஒரு ரீட்டைல் ட்ரேடர்கள் வந்து ஸ்டாக்குகளை எடுக்க தெரியாமல் எடுத்து ஒரு கட்டத்தில் வந்து அதிருப்தியில் போயிடுறாங்க. மியூச்சுவல் ஃபண்டுகள்லாம் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடிய, அவங்களுக்கு எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கு அப்படின்னு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காப்புல. ஆனால் இது உண்மைதான். எடுத்து வச்சுருக்கக்கூடிய எந்த ஒரு அசட் கிளாஸும் திடீர்னு கிராஷ் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நண்பருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு தான் வச்சுருக்காரு. அது ஒரு மல்டி அசட் கிளாஸில் அவர் கோல்டு வச்சுருக்காரு தான். பட் இருந்தாலும் ஒரே நாளில் பெரிய அளவில் சரிவடையுது அப்படின்ற பொழுது இது போன்ற சம்பவங்கள் வருது. இவருக்கு வந்து நேற்று ஒரு நாளில் 3,81,000 நஷ்டம் என்பது கோல்டுனுடைய அசட் கிளாஸ்னால தான் அப்படின்றது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ அந்த டைமிங், அந்த என்ட்ரி டைம் தான் நண்பர்களே ரொம்ப முக்கியம். ஸோ 2020 என்ட்ரி ஆகிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அப்படின்னாலும் 5 வருடத்துக்கு கடந்து வந்துட்டு அதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டி மறுபடியும் கிடைக்குமா அப்படின்றது ஒரு கொஸ்டினாக இருந்தாலும் எதிர்காலத்தில் எது வேணாலும் நடக்கலாம். நல்லபடியாக மறுபடியும் திரும்பி எல்லாம் கூட ஏறலாம். பட் என்ட்ரி டைம் என்பது ரொம்ப முக்கியம். அப்படி அந்த என்ட்ரி டைமை கண்டுபிடிக்கலைன்னா இருக்கக்கூடிய ஒரே சொல்யூஷன் என்பது இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எஸ்ஐபி போன்றது மட்டும்தான். அதே மாதிரி நண்பர்களே, இந்த ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா மறுபடி பேக் டு த பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த 200 இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்மந்தப்பட்ட ஏதாவது அறிவிப்புகள் ஸ்டாக் மார்க்கெட்டில் வருமா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்ருப்பாங்க. இந்த ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராவில் என்ன நடந்திருக்குன்னா அவனுக்கு ஒரு முறை கூட மொமெண்டம் என்பது கிடைக்கவே இல்லை. சும்மா நிறைய பேர் வந்து துபாயில் சிங்கப்பூரில் நல்லா சம்பளம் வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. அவனை பார்த்தா எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே நம்ம கூட இருந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்ம கூட அப்படி போக முடியாது. ஆனால் அவர்கள் மாதத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ சும்மா வந்து போகிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். அப்படித்தான் இந்த ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா என்பது சும்மா வந்து போய்கிட்டே இருந்திருக்கு. ஆனால் ஒரு முறை கூட அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மொமெண்டம் என்பது அமைஞ்சு வரல. பாருங்கள், ஷேர் ஹோல்டரை காப்பாற்றுறதுக்காக எவ்வளவு முறை இந்த பங்கினுடைய விலை நல்ல அருமையான ஒரு வால்டிலிட்டியாக இருந்திருக்கு. ஆனால் ஒரு முறை கூட மார்க்கெட் இவனை ஏறவே விடலை. இப்படி பண்ணி வச்சிருக்கு.
ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போன்ற பங்குகள்லாம் திரும்ப ஏதாவது 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டிகிறதா அப்படின்ற மாதிரிலாம் ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, சில ஷேர்களுக்கு ஏதாவது யோகம் அடித்து 2-3 நியூஸ்கள் கூட ஒரே பாயிண்டில் வந்து ஆக்ஷன் பண்ணி அவங்கள தூக்கி விடுறாலும் ஒரு பெரிய அளவில் கிளியரன்ஸ் பண்ணி ஒரு தடையை வந்து பெரிய அளவில் கிளியரன்ஸ் பண்ணி தர மாதிரி கூட அமைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதில்ல. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஐஎஃப்சிஐயில் என்ன ஒரு பங்குனா, அது இப்போ ரிசல்ட் சீசனில் இருக்குது. இனி வந்து அதனுடைய என்எஸ்சி ஐபிஓ என்பது கிளியர் ஆகி வர மாதிரி இருக்குது. என்எஸ்சி ஐபிஓவில் இவங்களுடைய பங்கு என்பது அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டே வந்து தன்னிடம் இருக்கக்கூடிய பல்வேறு ஃபைனான்ஷியல் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஹோல்டிங்கை குறைச்சி விடணும் அப்படின்னு கூட ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட், பொது சொத்துக்களை கொஞ்சோண்டு விற்கலாம் அப்படின்னு கூட கவர்மெண்ட்டில் வந்து ஏதாவது ஒன்று முடிவெடுக்கலாம். பட்ஜெட்டில் என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்போ இந்த 200 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து திடீர்னு நாளைக்கு ஏதாவது விலகி போய் இந்த ஐஎஃப்சிஐ ஏதாவது மொமெண்டம் பில்டப் ஆகுமா? இதுக்கு முன்னாடி அவனுடைய மொமெண்டம் பில்டப் சரியாக ஆகலை. இதே மாதிரி இந்த என்எஸ்சி ஐபிஓனுடைய தகவல் மற்றும் ஏர்னிங்ஸ் தகவலை வச்சுக்கிட்டு திடீர்னு 200 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து பெரிய அளவில் கிளியரன்ஸ் ஆகி மேலே போயிட்டான். பட் மொமெண்டம் பிக்கப் ஆக முடியல. ஸோ இந்த முறை என்ன செய்யும் இந்த ஐஎஃப்சிஐ அப்படின்னு இந்த ஐஎஃப்சிஐ போன்ற பங்குகளையும் ஏதாவது ஒரு மெகா உயர்வு என்பது ஏதாவது இருக்குமா, ஏதாவது நியூஸ் வருமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த பிஹெச்எல் அப்படின்ற பங்கில், அந்த பங்கில் ஏதாவது ஒரு அதிரடியான ஒரு என்ட்ரிக்கு இது வருமா? தற்போதைக்கு இந்த பங்குமே 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டி ரெடியாக நின்றுட்டு இருக்கான். அப்போ பட்ஜெட்டை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த இன்ட்ராடே சில பேர்லாம் பண்ணுவாங்க ஸ்ட்ராட்டஜிஸ், அந்த ஆப்ஷன் ஏற்கனவே இந்த பாயிண்ட்டை சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அப்போ அத்தனை ஸ்ட்ராட்டஜி போடுறவங்க ஒரு சைடு இருப்பாங்க, ஒரு நாள் கூத்து அப்படின்ற மாதிரி அவங்களுடைய விஷயம் இருக்கும். சில பேர்லாம் வந்து இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி உபயோகப்படுத்தக்கூடிய ஷார்ட் டேர்ம்காரங்க ஏதாவது டபக்குன்னு ஒரு கிளியரன்ஸ் கிடைக்குமா 200 days மூவிங். இதுக்கு முன்னாடி ஒரு முறை எப்போ நடந்திருக்குன்னா, போன வருஷம் வந்து 2 முறை ஃபெயில் பண்ணியிருக்கான். 2 முறை வந்து ஒரு தடவை ஏறுற மாதிரி காமிச்சிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஏறுற மாதிரி காமிச்சிட்டு, இல்லை 2வது தடவை ஃபெயில் ஆகலை. ஸோ ஒரு முறை ஃபெயில் பண்ணிட்டு 2வது முறையில் என்ன பண்ணியிருக்கான், மேலே தாண்டிட்டு அப்புறம் விழுகவே இல்லை. 240 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் அவனால், ஏன்னா மொமெண்டம் இருந்தது, அவனால் மெயின்டைன் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த முறையும் அதே மாதிரி 260கள் அப்படின்றது இவனுடைய 200 days மூவிங் ஆவரேஜ் ஏரியா. அங்கேருந்து இவனுக்கு மொமெண்டம் பிக்கப் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் அந்த லிஸ்ட்டை போட்டு வச்சுக்கிடுவாங்க. எந்த செக்டரில் யோகம் அடிக்கும், எந்த ஸ்டாக்குக்கு யோகம் அடிக்கும்னு யாருக்கும் தெரியாது. அந்த 200 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து கிளியர் ஆகி டபக்குன்னு ஒரு 20-30% ஒரு 4-5 மாதத்துக்குள்ளே ஏறுவானுங்களான்னு யாருக்குமே தெரியாது. அதனால் இது போன்ற பல்வேறு செக்டர்களை பிரித்து இப்போவே நம்ம எத்தனையோ ஒரு 4-5 செக்டராக பார்த்துருப்போம். 4-5 செக்டரில் ஓரளவுக்கு பெயர் சொல்லும் பிள்ளையாக இருக்கக்கூடிய சில பங்குகளை இந்த மாதிரி யார் வருவா அப்படின்னு நிறைய பேர் தேடிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. எந்த மாதிரி தேடுவாங்க, எந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு தேடுவாங்கன்றதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். அதில் இந்த மூவிங் ஆவரேஜ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிக்கு உண்டான எக்ஸாம்பிள் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ தலைகால் புரியாத நிலைமை. பட்ஜெட்டில் எத்தனை பங்குகளை திடீர்னு மேலே ஏற்ற போகிறான், திடீர்னு இறக்க போகிறான்றது யாருக்குமே தெரியாது. நம்மளுக்கே வந்து எத்தனையோ பிரச்சனை. வாஸ்துபடி கக்கூசை இடிச்சிட்டு அதில் பெட்ரூமை கட்டலாமா, அல்லது வேறு ஏதாவது ஹாலை இடிச்சிட்டு அதுக்குள்ளே ஏதாவது ஒரு வேறு ஏதாவது ஒரு ரூமை கட்டலாமா அப்படின்ற மாதிரி நம்மளே குழப்பத்தில் இருக்கிற மாதிரி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாளைக்கு பட்ஜெட்டில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமாகவோ, க்ளவுட் சம்மந்தமாகவோ, டேட்டா சென்டரை மேம்படுத்துவது சம்மந்தமாகவோ எந்த அனௌன்ஸ்மெண்ட் வேணாலும் வரலாம். ஒரு உதாரணத்துக்கு இந்த நெட்வெப் அப்படின்ற ஒரு கம்பெனி, அவன் கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட சுற்றிக்கிட்டு இருக்கான். இதை விட்டு திடீர்னு நல்லா பெரிய லெவலில் கிளியரன்ஸ் ஆகி இது மேலே போகிறானா அப்படின்றது தெரில. இவன் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கான்னா, இவனுக்கு வந்து பெரிய ஒரு ஆர்டர் கிடைச்சிது. அந்த ஆர்டர் கிடைச்ச நியூஸில் வந்து 200 days மூவிங் ஆவரேஜே 2000 ரூபாய்க்கு தாண்டினவன் அப்புறம் 4000 வரைக்கும் போயிட்டான் மொமெண்டம் பிக்கப் ஆகி. அதனால தான் இது வந்து ரொம்பவுமே பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றாங்க. மூவிங் ஆவரேஜ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப பவர்ஃபுல்லான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஆனால் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், ஏதாவது ஒரு செய்தி வந்து திடீர்னு அவனை தூக்கி தூரம் வீசிடணும். இல்லைன்னா அப்புறம் ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க, ஸ்டாப் லாஸை பூரா ஹிட் பண்ணி விட்ருவாங்க. அப்படித்தான் இந்த ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் என்பது நல்லா தான் ரெக்கவரி ஆனால் போன செப்டம்பர் மாதத்தில் 200 days மூவிங் ஆவரேஜை கிளியர் பண்ணால் சந்தோஷம். அது கீழே ஃபெயிலியர்லாம் ஆகலை, கீழே வரவே இல்லை, மேலேயே இருந்து
அப்புறம் 760 ரூபாயிலிருந்து 1000 வரைக்கும்லாம் போயிருக்கான். பட் இருந்தாலும் அது ஒரு ரொம்பவுமே ரேர். இந்த பட்ஜெட்டில் இப்படி தான் நடக்கும். பட்ஜெட்டில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஒரே ஒரு நாள் தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. செப்டம்பர் மாதம் ஒரு ட்ரேடர் எடுத்திருப்பார், டபக்குன்னு ஆர்டர் போட்டு வச்சுருந்துருப்பாருன்னா அது கிட்டத்தட்ட 900க்கு மேலே விற்றுருக்கும். அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவரை மிஸ் பண்ணி விட்டார் என்றால் மறுபடியும் அந்த விலை என்பது வந்து சேர்றதுக்கு என்னைக்குன்னே தெரியாது. 6 மாதம் முடிஞ்சுது, இன்னும் அந்த விலை வந்து சேரல. இதே மாதிரி தான் நாளைக்கு இருக்க போகுது நண்பர்களே. பட்ஜெட்டில் ஆளாளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை தூக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அதில் ரொம்ப பவர்ஃபுல்லான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இந்த மூவிங் ஆவரேஜ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நாளை நாம் களத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.